வாரத்தில் ஒரு நாள் வெளியில் போகிறது. ஆனால் நம்ம ஒரு பிளானை போடுவோம், அவங்க அப்படியே மாற்றி விட்ருவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் மாற்றிட்டாங்க. சரி வந்தது வந்துட்டோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக போகிற கடை தான். ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சு போய். தரணிக்காக்கு இந்த கடையில் இந்த ஃப்ளவர் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேருந்தே நிறைய சாப்பிடுவா. இப்போ 2 வருஷமாக ஸ்நாக்ஸே அதிகமாக வாங்குறது இல்லையா, அதனால் இன்றைக்கி அதை பார்த்தோன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டாலும் சரி, அவங்க அந்த டீயை மட்டும் தான் குடிப்பாங்க. அதனால் அவங்க எதுவும் வேணான்ட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு பால் பாத்திரம் வந்து என்னோடது ரொம்ப பழசாயிடுச்சு. அது வாங்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன்னா, சரி இன்றைக்கி வாங்கிக்கோனாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது பால் பாத்திரம். அவ்வளோ பெருசு எனக்கு தேவையில்ல. ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சறது 2 பேத்துக்கு டீ வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் அந்த கடையில் வேணான்ட்டு வந்துட்டு ரிலையன்ஸ் மார்ட்டில் ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் அங்கே 3 மாடல் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் அதுவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு 2 எடுத்தேன். ஆனால் அதுவுமே எடுக்கிறதுக்கே மனசு வரல. அவங்க தான் வந்துட்டு எடுக்கிறதுனா எடு, இல்லைனா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது, ஒன்ஸ் எடுக்கிற நல்லதாக எடுத்துக்கோ, திருப்பி வாங்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நல்லதாக ஒரு 2 எடுத்துட்டேன். வெளியில் இந்த மாதிரி வந்தோன்னா தர்ணிக்காவும் சரி ஜெயிஸ்தாவும் சரி என்கிட்ட தான் எதாக இருந்தாலும் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாட்ட போய் கேளுங்க அப்படின்னா, அதுக்கு நாங்கள் கேட்காமலே இருந்துக்குவோம் அப்படிம்பாங்க. எல்லாம் நம்மள ஐஸ் வச்சு வாங்குறதே தான் வேலை. ஸோ அவங்க டீ குடிக்கணும்னு சொல்லியிருந்தாலும், ஸோ அதனால் டீ குடிக்கிறதுக்கு வந்தோம். எனக்கு ஒரு டீ வாங்கினேன். ஆனால் அதை விளையாடுறேன்னு சொல்லி இந்த தர்ணிக்கா டீயை ஆறவே வச்சுட்டா. வீட்டுக்கு வந்தோடனே காலையிலேருந்து 2 பேரும் அம்மா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோமா, நீங்கள் விளக்காதீங்க அப்படின்னாங்க. சரி அவங்க விளக்குவாங்கன்னு நானும் விட்டுட்டேன். ஈவினிங் ஆக நிறைய பாத்திரம் சேர்ந்துச்சு. இது வந்து மத்தியானம் சேர்ந்த பாத்திரம் மட்டும்தான். ஈவினிங் வந்து டீ குடித்தது இந்த மாதிரி பாத்திரம் தான். அதுவே ஒரு சிங்க் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. இவங்க 2 பேத்தையும் நம்பவே கூடாது அப்படின்ட்டு நானே அப்புறமேட்டு விளக்கத்துக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். கிரைண்டரில் வேறு மாவு போட்டு விட்டுட்டு விளக்க ஆரம்பித்தா மணி 11 மணி ஆச்சு. அதை பார்க்கும்போது அவ்வளோ பயம், எப்படா நம்ம விளக்கி முடிச்சுட்டு படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபைனலாக எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா நாளைக்கு மண்டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த வீக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே இது மாதிரி நடக்கிறது தான். ஏன்னா நான் ஏதாச்சும் வேலை செய்ய போனேன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், 3 பேரும் பயங்கரமாக டைலாக் பேசுவாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படி இப்படின்னு. ஆனால் செய்ய மாட்டாங்கன்னு தெரியும், இந்த வரமாச்சும் செய்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டது தான் இந்த அளவுக்கு சேர்ந்துருச்சு. ஸோ விளக்கி வச்ச பாத்திரத்தெல்லாம் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டோன்னா காஞ்சிடும், கையோடு எடுத்து வச்சுட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக எல்லா வேலையும் முடிக்கும் போது 11:45 ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து தான் பண்ணேன். ஆனால் ஃபுல்லாக கிச்சனை நீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.